ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். 2024 அக்டோபர் மாதத்திலும் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார், பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். கடந்த நாட்களிலே சமாதானம் பார்க்காத இடங்களிலே, சமாதானம் பெற்றுக்கொள்ளாத இடங்களிலே சமாதானம் உண்டாகும். கர்த்தர் நம்மை காத்து நமக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பார். ஆனால் நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாய் மாற வேண்டும். நாம் அவரையே நம்பி இருக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய மனது அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, நாம் முழுமையாய் அவரை நம்பும் பொழுது, அவர் நம்மை காத்து பூரண சமாதானத்துடன் காத்து நடத்துவார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக, இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நீர் எங்களை பூரண சமாதானத்துடன் காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பூரண சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, நீர் அவர்களை காத்து நடத்தும்படியாக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உண்மையே பற்றி கொள்ளுகிறவர்களாக, அந்த மனது உடையவர்களாக மாறும்படியாக, உண்மையே நம்பி இருக்கிறவர்களாக அவர்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதத்துல ஆண்டவரே எங்களுக்கு பூரண சமாதானம் உண்டாகட்டும். உம்மாலே நாங்கள் காத்து நடத்தப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகட்டும். எங்களை காத்து நடத்துவீராக, பூரண சமாதானத்தை கொடுப்பீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை காத்து நடத்துவார். உங்களுக்கு பூரண சமாதானம் உண்டாகும். தேங்க்யூ.